பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாதம் சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படி. நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததான் துலாம் ராசி மேம். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பதவி உயர்வு இல்ல பதவியில நடக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுமா மேம்? அது ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா குரு பகவான் 10ல உட்கார்ந்து இருக்கிறதுனால கேக்குறீங்க இல்லைங்களா. 10ல உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்காருமா. ஜென்ரலா ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப நிறைய பேர் என்ன துளாராசி என்பர்கள் நினைக்கிறாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஐயோ 10ல குரு உட்கார்ந்துட்டாரே, இருக்கிற வேலை மொத்தம் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே எங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு, ஏகப்பட்ட கடன் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகளுடன் நாங்க பல வருடங்களா கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப 10ல வேற குரு உட்கார்ந்துட்டாரு, அப்ப இருக்கிற வேலையும் போயிடுமா அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. அந்த ஆங்கிள் நம்ம எடுக்க கூடாதுமா. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வையை நம்ம பார்க்கணும். 2, 4, 6 பாக்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, காசு நடமாட்டம் இருக்கணும், திடீர் தனப்பிராப்தி இருக்கணும் அப்படின்ற விதி இருக்கு. அப்ப வேலையே செய்யாம எங்க இருந்து வரும் காசு நடமாட்டம்? எங்க இருந்து நம்ம திருடி வர முடியும்? இல்ல இல்லைங்களா. அதே மாதிரி சுகஸ்தானத்தை பாக்குறாரு. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா துளாராசி என்பர்கள் வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, அம்மனோட சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பாக்குறாரு. கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்ன்ற விதி இருக்கு. அப்ப வருமானமே இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்காது இல்லையா. அப்ப இங்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 10ல் குரு பதவி பறி போகும். இந்த பதவி ஏகப்பட்ட எனக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கு, என்னால முடியல, நான் இந்த வேலையை வேணாம் தூக்கி போட்டேன், அந்த இடம் இதை விட பெட்டரா இருக்கு, நான் அங்க போறேன், அங்க போயிட்டு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பதவி பறி போய் இதை விட ஒரு பெரிய பதவி கிடைக்கும், பெட்டரான வேலை கிடைக்கும். ஆனா இவங்க இங்க வேண்டாம் தூக்கி போட்டு ப்ரெஷர்னால தூக்கி போடுறாங்கன்னா அங்க போனாலும் ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்கு. ஓகேங்களா.
அப்ப இங்கே த நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் த அன்னோன் டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாத பேயை விட தெரிஞ்ச தெரிஞ்ச பிசாசு போய் எவ்வளவு பரவாயில்ல. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. பட் இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுத்து வாழ மாட்டாங்க துலாம். கண்டிப்பா. அப்போ வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டான ம். பர்சன்ஸ். அவங்களுக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அவங்க மாறலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட்ல இப்ப சுயதொழில் வச்சுன்னு செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும், புது புது கிளையன்ஸ் வருவாங்க. பட் வந்து மேன் பவர் இருக்காது. அந்த அதுல மேன் கஷ்டம். பவர்னால கஷ்டம் வரும். ம். அப்ப அந்த மேன் பவரை இவங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி மேன் பவர்ஸ் நிறைய வச்சுட்டு பக்காவா பிளான் பண்ணி செய்யறாங்கன்னா, பொதுவா துலாமுக்கு ஏகப்பட்ட பிளான் இருக்குமா. வெட்டு 1 துண்டு 10 அதுதான் துலாம். பயங்கரமா ஒரு அடமெண்டாவும் பேசுவாங்க, ஆக்கப்பூர்வமா நிறைய பேசுவாங்க. இதுதான் துலாம். துலா ராசி பர்சனாலிட்டிஸ்க்குலாம் நம்ம வாயை கொடுத்துடவே கூடாது, சண்டைக்குன்னு வாயை கொடுக்க கூடாது. மீதி நீ நல்லா பேசுன, அட்வைஸ் கேட்கிற அப்படின்னா நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, கிரியேட்டிவிட்டி உண்டு, எல்லாமே உண்டு. சண்டைக்குன்னு வாயை கொடுத்துட கூடாது. ஏன்டா வாயை கொடுத்தோம் அப்படின்னு நம்மள நொந்துக்கணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் பிளான் பண்ணி அவங்க செய்யறாங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்குமா, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பா வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்குமா. கண்டிப்பா மேம். அப்பா வழி உறவுகள், அப்பா கூடான அந்த உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குமா? அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவரு அம்மா வழி உறவுகள் அப்படின்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அம்மா வழி உறவுகள் அப்படின்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. குடும்பத்துல இப்போ ஒரு குடும்பம், அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்க அப்படிலாம் இருக்காங்கன்னா குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். பொதுவாவே குருனோட பார்வை 2ல அப்படின் போது குடும்ப ரீதியா பெருசா மன வருத்தம், மனசஞ்சலம், பிரச்சனைகள் அப்படின்னு வரப்போறது இல்லம்மா. ஆனா அம்மா வழி சொந்தங்களோட ஆதரவு நிறைய கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்ப இவங்களுக்கு இந்த பதவி உயர்வு வந்து கிடைக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், பதவி பறி போகாது, ஆனா வேற விதமான பதவி உயர்வுகள் கிடைக்கும்னு சொல்லி சாலிடா கிடைக்கும். எப்படின்னா குரு 10ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது உன்னோட ப்ரெஷர்ஸ் அதிகமாகணும் அப்படின்ற விதி இருக்கு. 2 நாள 6 பாக்குறாரு, அப்ப வருமானம் அதிகமாகணும்ன்ற விதி இருக்கு. ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களுக்கு வருமானம் எப்படி அதிகமாகும்? நான் சுயதொழில் நடத்துறேன், எனக்கு கிளைண்ட்ஸ் வரலாம், புது புது ஆர்டர்ஸ் வரலாம். ஒரு கன்சர்ன்ல நீங்க வேலை செய்யலாம், கண்டிப்பா பெரிய போஸ்ட்ல கூட இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு எப்படி வருமானம் அதிகரிக்கும்? பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. இப்ப ஒரு மேனேஜருக்கு அடுத்த கேடர்ல இருக்காங்க, மேனேஜர் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா கம்மி ஒரு 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு அதிகமாகும் தானே, பணம் அதிகமாகுது, பொறுப்பு அதிகமாகுது, ப்ரெஷர்ஸும் அதிகமாகுது. கண்டிப்பா இப்படிதான் நம்ம எடுக்கணும். கண்டிப்பா மேம். இவங்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம்? தாராளமா இருக்குமா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எழுதியிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் போஸ்டிங் போடல. நிறைய பேருக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பா அந்த மாதிரியும் வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டுமோ. அந்த ஹோல் நல்லா இருக்குமா. அதாவது 2வது சூப்பர் டூப்பரா இருக்க ராசி எது அப்படின்னா துலாம் தான். 28 வரைக்குமே. ஏன்னா சனியே வந்து ரோக சனியா இருக்கா, கடன் நோய் எதிரி இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும். கேது லாபஸ்தானம், ராகு 5ஆம் பாவம். இதுல நெகட்டிவ்ஸ் இருக்கு, பட் பாசிட்டிவும் நிறைய இருக்கு. கண்டிப்பா தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் தீருமா? சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கு கூட குழப்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இப்ப தீரக்கூடிய நேரம். பொதுவா துலாம் அப்படி ரொம்ப வந்து குழம்பக்கூடிய பர்சனாலிட்டிஸே கிடையாதுமா. ரொம்ப தெளிஞ்ச நீரோட போலதான் உங்களுக்கு மனசு. பட் இருந்தாலும் பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கு. நோய் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த சில வருடங்களா இருக்கு. கடன்னால கொஞ்சம் குழம்பிட்டா இருக்காங்க, அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். கண்டிப்பா மேம். இப்ப துலாம் ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாவே துலாம்ல பிறந்துட்டியா, மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணு, நீ வந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல சாதிப்ப. ஏன்னாமா இவங்களுக்கு வந்து ராசி அதிபன் சுக்கிரன். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா துலாம் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணும். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. அப்ப இவங்களுக்கு அந்த 2 விதமான பரிகாரம். ஒண்ணு ஹானஸ்டி, அது ஆல்ரெடி அவங்க இருப்பாங்க. ஹானஸ்டி, நேர்மை, நியாயம், அறம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமா இருக்கும். தேவையில்லாம மத்தவங்களை ஹர்ட் பண்றது, மத்தவங்களை ஏமாத்துறது, பெரிய அளவுக்கு மத்தவங்களை காயப்படுத்துறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சில நேரம் பேசும்போது அவங்களுக்கு தெரியாம மத்தவங்களை காயப்படுத்தாதான் பேசுறதுதான் உண்டே தவிர. சோ எப்பயுமே அவங்களுக்கு பரிகாரம் ஹானஸ்டி, அது ஆல்ரெடி அவங்க இருப்பாங்க. 2வது பரிகாரம் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு. எல்லா காலகட்டத்திலயும் மகாலட்சுமி தாயாரோட காலை கெட்டியமா புடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பா